வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 8 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இவி வெஹிக்கிள், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இவி வெஹிக்கிள் வந்து எங்க என்ன ஃபீல்டுக்கு வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, டிஃபென்ஸ் இவி அந்த ஃபீல்டுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வெஹிக்கிள் பேர் என்னன்னா வீர் இவி, விஇஇஆர் இவி. இதான் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வீர் ஈவி இருக்குல்ல, இத டிசைன் பண்ண கம்பெனி பேர் என்ன அப்படின்னா, பிரபைக் டைனமிக்ஸ். எந்த ஊர்ல இருக்குன்னா, பெங்களூர்ல இருக்கு. இந்த வீர் ஈவி வெஹிக்கிள் இருக்குல்ல, இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சைலண்ட் இன் டெசர்ட்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின்ஸ் அந்த மாரி ஏரியாஸ்லலாம் வந்து டிஃபென்ஸ் செக்டார் வந்து யூஸ் பண்றாங்க. அ என்ன அவார்ட் வாங்கியிருக்கு அப்படின்னா, ஐடிஎக்ஸ் அப்படிங்கிற அவார்ட் வந்து வாங்கியிருக்கு இந்த வீர் ஈவி. எதுக்குன்னா, ஃபார் டிஃபென்ஸ் இன்னோவேஷன்க்காக வாங்கியிருக்கு. ஸோ, இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் அ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிள் பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அத டிசைன் பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஊருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். என்ன அவார்ட் வந்து இந்த வீர் ஈவி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அ இது ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லலாம். சன்ஃப்ளவர் ஆயில் சப்ளையர். அதாவது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சப்ளையர் யாரு அப்டின்னா ரஷ்யா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உக்ரைன் இருந்தது. இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன பீட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். அ இம்போர்ட் ரோஸ் 12 டைம்ஸ், அதாவது இம்போர்ட் இறக்குமதி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 12 டைம் அதிகமாயிருக்கு. 12 டைம்ஸ் அதிகமாயிருக்கு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. 2021ல எவ்ளோ இருந்துச்சுன்னா, 1.75 லேக் டன்ஸ் இருந்துச்சு. இப்போ 2024ல எவ்ளோ இம்போர்ட் ஆயிருக்கு அப்டின்னா, 20.9 லேக் டன்ஸ் வந்து இம்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ரஷ்யாவோட ஷேர் இதுல எவ்ளோ அப்டின்னா, ரஷ்யாவோட பங்குன்னு சொல்லலாம். 2021ல 10%ம் 2024ல 56% அப்டின்னு சொல்றாங்க. ஆ இன்னொரு ஜெனரலான ஒரு பாயிண்ட் என்ன அப்டின்னா, சன்ஃப்ளவர் தான் வந்து 3 மோஸ்ட் யூஸ்ட் எடிபிள் ஆயில் அப்டின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஸோ, இதுல என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்டின்னா, இந்த டேட்டாஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த நம்பர்ஸ் அந்த டேட்டாஸ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு லார்ஜஸ்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சப்ளையர் வந்து எந்த கண்ட்ரின்னு கேட்டாங்கன்னா, இட்ஸ் ரஷ்யா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஸ்கீம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிங்க் சஹேலி. இந்த ஸ்கீம்னு சொல்லலாம். இல்லன்னா வந்து இது ஒரு ஆக்சுவலா இந்த பிங்க் சஹேலிங்கிறது ஒரு ஸ்மார்ட் கார்ட் ஆ ஸ்கீம்னு தான் சொல்லலாம். இத வந்து லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா, டெல்லி கவர்ன்மெண்ட். இந்த பிங்க் சஹேலி இருக்குல்ல, இதோட எய்ம் என்ன? பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஃப்ரீ பஸ் டிராவல் ஃபார் வுமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ். வுமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்றது? ஃப்ரீயா பஸ் டிராவல் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த பிங்க் சஹேலி ஸ்மார்ட் கார்டோட இது பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. எலிஜிபிலிட்டி எப்போல இருந்து அப்படின்னா, 12 இயர்ஸ் அண்ட் அபோவ். அதாவது வுமன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ் வந்து 12 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருந்தா, இந்த பிங்க் சஹேலி ஸ்மார்ட் கார்டுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, ஆன் டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அண்ட் கிளஸ்டர் பஸ்ஸஸ் இன் டெல்லி. டெல்லில என்ன பஸ்ஸஸ், கிளஸ்டர் பஸ்ஸஸ் அப்புறம் டிடிசி அந்த பஸ்ஸஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த பிங்க் சஹேலி ஸ்மார்ட் கார்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ, இதுல என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த ஸ்மார்ட் கார்ட் வந்து லான்ச் பண்ணது எந்த கவர்ன்மெண்ட்? இதோட பெனிஃபிட் என்ன? என்ன எலிஜிபிலிட்டிக்கு மேல வந்து இந்த ஸ்மார்ட் கார்ட் யூஸ் பண்ணலாம்? இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து மஸ்ட்டா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி. இது ஒரு சயின்ஸ் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாஸ் டோட்டல் பவர் கெப்பாசிட்டி வந்து செப்டம்பர் 30, 2025ல எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 500 ஜிகாவாட். ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 30, 2025 500 ஜிகாவாட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவே இன் 2014ல 249 ஜிகாவாட். ஆ நான் ஃபாசில் ஃபியூயல் பவர் வந்து அதாவது நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ்னா ரெனியூவபிள், ஹைட்ரோ, நியூக்ளியர். இதுல வந்து எவ்வளோ பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருந்ததுன்னா 256.09 ஜிகாவாட் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஃபாசில் ஃபியூயல் பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 244.80 ஜிகாவாட். இதுல வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும், செகண்ட் பாயிண்ட்டும் மஸ்ட்டா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டீல் பிளான்ட். இந்தியா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எங்க வந்து இந்த லார்ஜஸ்ட் ஸ்டீல் பிளான்ட் கட்டுறதா அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ்ல அனகாபள்ளி அப்படிங்கிற ஊர்ல. அந்த பிளான்ட் பேரு கிரீன்ஃபீல்ட் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கிரீன்ஃபீல்ட் ஸ்டீல் பிளான்ட் இருக்குல்ல, இந்த பிளான்ட்ட பில்ட் பண்றதுக்கு 2 கம்பெனி முன் வந்திருக்காங்க. யாருன்னா ஆர்சிலார் மிட்டல் அண்ட் நிப்பான் ஸ்டீல். இவங்க தான் வந்து இத பில்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. எத்தன லேண்ட் வந்து இவங்க எவ்வளோ ஏக்கர்ஸ்ல வந்து பில்ட் பண்ண போறாங்க அப்படின்னா,
2200 ஏக்கர்ஸ்ல வந்து பில்ட் பண்ண போறாங்க. வித் a கெப்பாசிட்டி ஆஃப் 8.2 MTPA பிளாஸ்ட் ஃபர்னஸ். இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ அப்டின்னா, ரூப்பீஸ் 80,000 crore. அயர்ன் இப்போ நம்ம ஸ்டீல் பிளான்ட் தானே வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. ஸோ, அதுக்கு அயர்ன் ஓர் வந்து எங்கேருந்து சப்ளை பண்ண போறாங்க அப்டின்னா, பாய்லா டிலா மைன்ஸ். அந்த மைன்ஸ்ல இருந்து தான் வந்து சத்தீஸ்கர்ல இருக்கு. அந்த மைன்ஸ் அந்த மைன்ஸ்ல இருந்து தான் அயர்ன் ஓர் வந்து இந்த ஆந்திர பிரதேஷ் வீட்டுக்கு சப்ளை பண்ண போறாங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்டின்னா, இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டீல் பிளான்ட் இன் இந்தியா அப்டின்னு சொல்லி சொல்ல வராங்க. கிரீன்ஃபீல்ட் ஸ்டீல் பிளான்ட் இன் அனகப்பள்ளி, ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மென்ட் புரோகிராம். ஆக்சுவலா இது ஒரு ஈவென்ட். இந்த ஈவென்ட் வந்து எங்க நடந்துச்சு அப்டின்னா, நியூ டெல்லில நடந்துச்சு. அ பேர் என்னன்னா, 3 இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மென்ட் புரோகிராம். இதோட பர்ப்பஸ் என்ன அப்டின்னா, பிளாட்ஃபார்ம் ஃபார் சீனியர் நேஷனல் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ். அதாவது செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பாதுகாப்பு அதிகாரிகள்னு சொல்லலாம். அவங்க ஃப்ரம் இந்தியா அண்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ். இந்தியாவோட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் அண்ட் இந்தியா. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, எத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பப்ளிக் ஹெல்த் அண்ட் எக்கனாமிக் குரோத். இத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதனோட பிளாட்ஃபார்ம் பேரு தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மென்ட் புரோகிராம். எங்க நடந்துச்சுன்னா, நியூ டெல்லில அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த ஈவென்ட் இதோட பர்ப்பஸ் என்ன? இந்த 3 பாயிண்ட்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து குயிஸ் பார்ப்போம். விச் கண்ட்ரி இஸ் சாரி இது வந்து இஸ் இல்ல. இன் விச் கண்ட்ரி இன் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சப்ளையர் நவ்? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹூ லான்ச் த பிங்க் சஹேலி ஸ்மார்ட் கார்ட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் இஸ் த நியூ ஸ்டீல் பிளான்ட் பீயிங் பில்ட்? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த இந்தியாஸ் டோட்டல் இன்ஸ்டால்ட் பவர் கெப்பாசிட்டி இன் 2025 as of செப்டம்பர் 30? இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. Be consistent and stay confident. Bye.